சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 37வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக மரித்து நம்முடைய தண்டனையெல்லாம் சுமந்து அவைகளை என்றென்றும் அடக்கம் பண்ண மரித்தார். நாம் அவருடைய உயிர்த்தெழுதலில் நம்மை அடையாளப்படுத்தி கொள்ள அவர் மரித்தார். அவர் சிலுவையில் மரித்தபோது நம்முடைய ஜென்ம சுபாவத்திற்கு நாம் மரித்தோம் என்று நாம் விசுவாசிப்பது போல் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 5வது வசனம். நமது ஆண்டவரை கல்லறையிலிருந்து எழுப்பிய அதே மகிமையான வல்லமை நமக்குள் வந்து நம்மில் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. உயிர்த்தெழுதலின் இந்த வல்லமையானது ஒவ்வொரு விசுவாசிக்கும் கிறிஸ்துவினால் உண்டான மிக உயர்ந்த வல்லமையாகும். அப்போஸ்தலனாகிய பவுல், அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறிய நான் எவ்வளவாய் ஆசைப்படுகிறேன். உயிர்த்தெழுதலின் வல்லமையால் நாம் நமது பழைய பாவ சுபாவத்திற்கு எதிராக வெற்றி பெற்றுள்ளோம் என்பதற்கான இறுதி சான்று இதுவாகும். இது நம்மை உள்ளான மனிதனில் பலப்படுத்துகிறது. புதிய சிருஷ்டியானது பல சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளை சமாளிக்க நமக்கு உதவுகிறது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைக்காகவும் விசுவாசத்தினால் உயிர்த்தெழுதலின் வல்லமையை கேளுங்கள். ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள், வேண்டுமென்றே சோதனையில் ஈடுபடாதீர்கள். நீங்கள் உண்மையில் சோதிக்கப்படும் வரை தேவனிடம் உதவி கேட்க காத்திருக்க வேண்டாம். பாவத்தில் பாதி விழும் வரை காத்திருக்க வேண்டாம். சோதனைகள் வருவதற்கு முன்பே ஆயத்தமாக இருங்கள். உங்களால் முடிந்தவரை அவரை ஆராதித்து அவரை துதிப்பதில் நாளை தொடங்குங்கள். அவருடைய வார்த்தையோடு அவருக்காக தொடர்ந்து காத்திருங்கள். பிறகு ஜெபியுங்கள். ஆண்டவரே, நான் பலவீனமானவன், நான் மதியீனமான செயல்களை செய்கிறேன், பேசுகிறேன் என்பதை என் அனுபவத்தில் அறிவேன். நான் பாவத்தில் விழ விரும்பவில்லை. எனது வெறுமையையும் உதவியற்ற தன்மையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை என்னுள் ஊற்ற மாட்டீரோ? அப்போது, ஆம் என் பிள்ளைகளே, நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு உறுதியளிக்கும். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனம். எனவே மிக குறைந்த மற்றும் பெரிய தேவை எதுவாக இருந்தாலும் அவரை சார்ந்திருங்கள். பின்னர் கிறிஸ்துவில் நீங்கள் நாளுக்கு நாள் வலிமையாகவும் ஞானமாகவும் மாறுவீர்கள். வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்காக உலக ஞானத்தையோ மாம்சத்தின் காரியங்களையோ ஆயுதங்களாக பயன்படுத்த வேண்டாம். தேவ ஞானத்தையும் தேவனுடைய ஆயுதங்களையும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலில் ஒன்றிணையுங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம் மற்றும் கலாத்தியர் நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம், மேலும் கலாத்தியர் நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம். இந்த வசனங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையின் இரகசியத்தை நமக்கு தருகின்றது. ஆனால் இந்த இரகசியத்தை பற்றி கொள்ள நமக்கு விசுவாசம் தேவையாகும். ஆண்டவரே, என்னை ஒரு வெற்றியாளராக மாற்றும் நம்பிக்கையை எனக்கு கொடும். கிறிஸ்துவில் என்னை ஜெயம் கொள்ள செய்யும். ஆண்டவரே, ஞானத்தின் மீட்பரை ஒவ்வொரு இடத்திலும் என் மூலமாக நீர் வெளிப்படுத்தும். நீர் என்னை ஜெயம் கொள்பவராக மாற்றும் வரை நான் உம்மை விடமாட்டேன் என்று நாம் சொல்லுவோம்.